أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய இறப்பும் இதே மாதத்தில் தான் நிகழ்ந்தது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், எப்படியெல்லாம் பேசியிருக்கின்றான் என்பதை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை, இந்த தீனில், இந்த மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பவர், அவர்களுக்கு கீழ்ப்படிதல், அவர்களுக்கு கட்டுப்படுதல் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான். மை யுத்இர் ரசூல, எவர் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிவாரோ, அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுவாரோ, ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து விட்டார், அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், கீழ்ப்படிந்தால், நீங்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக கருதப்படுவீர்கள் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இதற்கு அப்படியே நேர் மாற்றமாக நீங்கள் சிந்தித்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கீழ்ப்படிய மறுக்கிறார்களோ, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செவிசாய்க்க மறுக்கிறார்களோ, அவர் திட்டவட்டமாக அல்லாஹ்வை மறுக்கிறார் என்பதனுடைய பொருளையும் அது எடுத்துக்கொள்ளும். இது சூரத்துன் நிசாவினுடைய 80வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சூரத்துல் மாஇதாவினுடைய 67வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா ஐயுஹர் ரசூல், நபியே, ரசூலே, பல்லிக் மா உன்சில இலைக மிர் ரப்பிக், உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு எது இறக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் பல்லிக், எத்தி வைத்து விடுங்கள், தப்லீக் செய்து விடுங்கள். எல்லாவற்றையும், எதுவெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மார்க்கமாக இறக்கி கொண்டிருக்கின்றானோ, இந்த குர்ஆனை, இந்த தீனை நீங்கள் தப்லீக் செய்து விடுங்கள். வ இல்லம் தஃஅல், ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால், ஃபமா பல்லக்த ரிசாலதஹ், உங்களுடைய தூதுவ பணியை நீங்கள் தப்லீக் செய்தவராக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்போ அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேளையில் உங்களுக்கு மனிதர்கள் ஏதேனும் செய்து விடுவார்களோ, மனிதர்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விடுமோ என்று நீங்கள் ஐயப்பட வேண்டாம். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்களை அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த தீனை, இந்த குர்ஆனை நீங்கள் தப்லீக் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பை அல்லாஹு தஆலா உறுதி செய்வதை நீங்கள் காணலாம். இதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 53வது வசனத்தை பாருங்கள். இன்னும் ஒரு அழகான வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சஹாபாக்களுக்கு மத்தியில் பேச விரும்பி பேச முடியாமல் வெட்கப்பட்டு விட்டு விடுவார்களோ, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக அல்லாஹ் பேசுகின்றான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு படைக்கப்பட்ட ஒரு நபி, நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் எஜமானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அப்துல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக அவனே பேசுகின்றான். எது சம்பந்தமாக என்பதை பாருங்கள். முதலில் இந்த வசனத்தினுடைய ஷஅனுன் நுசூல், காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், ஏன் இறங்குச்சுன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. இந்த திருமணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்து வழங்கினார்கள். இந்த வலிமா விருந்துக்கு சஹாபாக்களை அழைத்திருந்தார்கள். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வலிமா விருந்து சாப்பிட வந்திருந்தார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் இவர்கள் எழுந்து வீட்டை விட்டு வெளியே சென்று இருக்க வேண்டும். இப்போ முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். ஆனால் சில சஹாபாக்கள் விவரம் புரியாமல்
சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னாலும் அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது சங்கடமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். இப்போ வெளியே போனதும் பெரும் சஹாபாக்களில் சிலரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியே சென்று விட்டார்கள். அப்போதும் கூட சில சஹாபாக்கள் உள்ளிருந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இதை எல்லாவற்றையும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏன்னா அவங்க ஹாதிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பதட்டமான இந்த சங்கட நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பின்பு அவர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து சென்று விட்டார்கள். சென்றதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீட்டிற்குள் வந்து தங்களுடைய வீட்டு திரையை ஹிஜாபை போட்டு விட்டார்கள். என்ன புரியுது? கொஞ்ச நேரம் என்னை விடுங்கப்பா, தனியா விடுங்க, நான் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் இந்த விஷயத்தை செய்து காட்டிய இந்த தருணம் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். உடனே சஹாபாக்களோடு அல்லாஹ் பேசுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின், உணவு சம்பந்தமாக விருந்துக்காக உணவு சாப்பிட நீங்கள் அழைக்கப்பட்டாலே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழையாதீர்கள். நபி அவர்களே உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்கன்னா நீங்க போங்க. இப்படி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா, அவங்க வீட்டுக்குள்ள உங்களை அழைக்கல அப்படின்னா வெளியே நின்றே பேசுங்க, புடுக்குன்னு சொல்லி உள்ள போகாதீங்க. அவர் இறை தூதர், நபி, உங்களோடு அவர் சகஜமாக பழகுகிறார் என்பது அவருடைய பெருந்தன்மை. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரைவசியை கெடுக்கிற மாதிரி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ உணவுக்காக விருந்துக்காக அழைக்கப்பட்டாலே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வீட்டிற்குள் நுழையாதீர்கள். கைர நாதிரீன இனாஹு வலாக்கின் இதா துஈத்தும், அந்த உணவு சாப்பிட்டதற்கு பின்னாலோ அல்லது உணவு சமைப்பதற்கு முன்னாலோ உணவை காரணமாக வைத்துக்கொண்டு அங்கேயே இருக்கும்படியாக நீங்கள் இருக்காதீர்கள். உணவு சமைப்பதற்கு முன்னால் அதை எதிர்பார்த்துக்கிட்டு போய் நிற்கிறது, அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வேலையே முடிஞ்சு போச்சு அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது, இதை நீங்கள் செய்யாதீர்கள். பின்பு அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான், வலாக்கின் இதா துஈத்தும், ஒருவேளை நீங்கள் சாப்பிட அழைக்கப்பட்டால் ஃபதுகுலு, நீங்க போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விருந்துக்கு உங்களை அழைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஃபதுகுலு, உள்ளே போங்கள். ஃபஇதா துஇம்தும், சாப்பிட்டு முடித்து விட்டால், போன வேலை முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டீங்க, விருந்து முடிஞ்சிருச்சு. ஃபன்தஷிரு, வெளியே கிளம்பி விடுங்கள். நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் வெளியே கிளம்பி விடுங்கள். வலா முஸ்தனிதீன லிஹதீஸ், பேசிக்கொண்டு அங்கேயே அமராதீர்கள். அப்படியே கதை பேசிக்கிட்டு அங்கு நீங்கள் அமராதீர்கள். நிச்சயமாக இப்படி நீங்கள் செய்வது இன்னதாலிக்கும் கான யுதின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிக்கிறது. அவருடைய பிரைவசியில் நீங்க கை வைக்கிறீங்க, அது அவர் கஷ்டப்படுறார். ஃபயஸ்தஹீ மின்கும், உங்களிடத்தில் இதை அவர் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார். இது எப்படி சொல்றது என்று அவர் தயங்குகிறார், வெட்கப்படுகிறார். ஆனா நான் அப்படி இல்லை, அல்லாஹ் சொல்றான். ஆனா நான் என்கிட்ட அந்த சீன்லாம் இல்லை. வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், உண்மையை சத்தியத்தை எடுத்து சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நபி வெட்கப்படுவது என்பது உங்களிடத்தில் அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது, அவருடைய கண்ணியத்தை காட்டுகின்றது. ஆனால் அல்லாஹ் உண்மையை சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் எதையேனும் கேட்க விரும்பினால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்தே கேளுங்கள், வீட்டுக்குள்ள போயிடாதீங்க. அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் தான், பொது சொத்து நபி. இருந்தாலும் அது அபரிவிதமான உரிமையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழையாதீர்கள். ஹிஜாபுக்கு இந்த பக்கமாக, திரைக்கு இந்த பக்கமாக இருந்தே கேளுங்கள், அவர்கள் அந்த பக்கமாக இருந்தே உங்களுக்கு பதிலை சொல்வார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்றான். ஸாலிக்கும் அத்ஹரு லிகுலூபிக்கும் வ குலூபிஹிம், ஹிஜாபுக்கு இந்த பக்கமாக நீங்கள் இருப்பதும் ஹிஜாபுக்கு அந்த பக்கமாக அவர்கள் இருப்பதும் தான் உங்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய உள்ளங்களையும் சுத்தப்படுத்தி வைக்கும்.
நீங்க ஒருவரை ஒருவர் ஹிஜாப் இல்லாம போயிடாதீங்க. ஹிஜாபுக்கு பின்னால் இந்த பக்கம் அந்த பக்கமாக இருங்கள். இதுதான் உங்கள் இருவர்களுடைய உள்ளங்களையும், வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களையும், உள்ளிருக்கக்கூடிய உம்முல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்மார்களுடைய உள்ளங்களையும் அது தூய்மைப்படுத்தி வைக்கும். வமா கான லக்கும் அன் துஉது ரசூலல்லாஹி வமா கான லக்கும் அன் துஉது ரசூலல்லாஹி வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வகையிலும் நீங்கள் நோவினை அளிப்பதென்பது உங்களுக்கு ஆகுமாகாது. நீங்க ரொம்ப கண்ணியமா அவரிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். அவர் எதை விரும்புகிறார் என்பதை பார்த்து அவரிடத்தில் நீங்கள் அணுகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே நம்மளை சொல்றதில்ல என்பதினால் அபரிவிதமாக உரிமை எடுத்து அவருடைய பிரைவசியில் கை வைத்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம். வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்திருந்த மனைவிமார்களை நீங்கள் யாரும் திருமணம் முடிக்கலாகாது. ஏன்? இது உங்களுடைய தாய்மார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்தார்களோ அந்த மனைவிமார்கள் உம்முல் முஃமினீன், கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய முஃமின்களின் தாய்மார்கள் அவர்கள். அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. தாய் என்ற பார்வையை தவிர அவர்களை நீங்கள் வேறு பார்வையில் பார்க்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இங்கு மிக அழகாக உயர்த்தி கொண்டிருப்பதை அல்லாஹ் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை தொடர்ந்து இன்னும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக